ஏய் ஸ்டீபன், அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? டேய் அதுக்கு ரெண்டு சின்ன சிரிச்சுங்கடா, பிரிச்சிடாதீங்கடா, வேணாண்டா, சேர்த்து வச்சிடுங்களா, பிரிச்சிடாதீங்கடா. டேய் போடா. வேணாண்டா. டேய் போடாகுது. ஏண்டா என் தலைவரோட பொண்ணுகிட்ட உனக்கு லவ்வா? வேணா. டேய் கேக்குறல. சொல்ற கேளுங்க. டேய், பாருங்க, சொல்றது எனக்கும் உங்களுக்கும் இல்ல. அவங்க அப்பாக்கு எனக்கும் தான். அவர் வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். டேய் உனக்கு நாங்க வந்து பேசுறதே பெரிய விஷயம். எங்க அண்ணன் வர வரணுமா? எட்ரா அருவால. டேய் 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 வேணாண்டா, வேணாண்டா. அண்ணே. அண்ணே, பாருங்கண்ணே. ஸ்டீபன், உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ராஜா ராஜா, ராஜா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? எல்லா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். நீங்களும் வாங்க. ஐயோ, ஏன் வாங்க. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க போறீங்க? என்ன விடுடி, உங்க அப்பாவை பாரு எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருன்னு. அப்பா, நீங்க தைரியமா இருந்தா தான் அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. நீங்களே இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா எப்படி? நானா உட்காரலம்மா. நான் கடைசியா பெத்தது இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன ஆளாக்கி இங்க உட்கார வச்சிருச்சு. வெளியில தலை காட்ட முடியலம்மா. அதுக்காக இப்படி வீட்லயே முடங்கி இருப்பீங்களா? அடுத்தவங்க உங்களை பார்த்து குறை சொல்ற அளவுக்கு நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? ஆமா, இப்படி நமக்கு நாமே தைரியம் சொல்லிக்கிட்டு ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். 4 பேர் கேட்கிற கேள்விக்கு நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? ராஜா ஒரு பொண்ணை காதலிச்சா, அது தப்பாப்பா? என்னம்மா இப்படி கேட்கிற? உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கைய அவன் இப்படி அநியாயமா நாசமாக்கிட்டு போயிருக்கான். அவனுக்கு போய் பறிஞ்சு பேசிக்கிட்டு வர்றியே. அவன் செத்தே தொலைஞ்சிருந்தா கூட அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன வெறுக்க வச்சுட்டான். அவன் பேச்ச இனிமே இந்த வீட்டுல யாரும் எடுக்க வேண்டாம். எதுக்குப்பா இவ்ளோ கோவப்படுறீங்க? ஆரம்பத்துல இருந்தே ராஜா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நீங்க எல்லாம் ஏன் நானும் சேர்ந்து வற்புறுத்தினால தான் அவன் இதுக்கு ஒத்துக்கிட்டதே. அவனை போய் இப்ப குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம அப்பவே யோசிச்சிருக்கணும். இல்லம்மா சாந்தி, நான் பெத்தது இப்படி ஒரு பூஞ்சையா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. சும்மா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருக்காதீங்கப்பா. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கோவப்படுறதுலயோ ஆதங்கப்படுறதுலயோ அர்த்தம் கிடையாது. ராஜாவை உங்க புள்ளையே இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா அவனை மறந்துட்டு இயல்பா இருக்க வேண்டியதானே? அது உங்களால முடியாதுல்ல? ஏன் முடியாது? முடியும். நான் தான் அவனை ஒரேடியா தலைமுழுகிட்டேனே. அப்புறம் ஏன் நான் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும்? லக்ஷ்மி, நான் இப்பவே மெஸ்ஸுக்கு போறேன். நாளையிலேருந்து நம்ம மெஸ் வழக்கம் போல கரெக்டா நடக்கும். ஏதோ ஒரு ஓடுகாலி நாய்க்காக நான் ஏன் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சாந்தி, நீ சொன்னது தான்மா கரெக்ட். இனிமே நான் அவனை பத்தி நினைக்கவே போறதில்ல. ஹலோ சார், ராஜா வீடுங்களா? அப்படி யாரும் இங்க இல்ல. யாருப்பா? யாரோ ஒரு காலி பையன், ராஜான்னு ஒரு பையன் இந்த வீட்டுல இருக்கானு கேட்கலாம். அப்படிதான் இங்க யாரும் இல்லையே. என்னப்பா, யார் என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு போன் வச்சிட்டீங்க. இருங்க, நான் எடுக்கிறேன். ஹலோ, கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். இது ராஜா வீடு தானே? ஆமா சார், சொல்லுங்க. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? என்கிட்ட சொல்லுங்க சார், நான் ராஜா சிஸ்டர் தான் பேசுறேன். ராஜா இப்ப எங்க சார் இருக்கான்? அவர் எங்க கஸ்டடியில தான் இருக்காரு. நீங்க சீக்கிரம் போறப்ப கமிஷன் ஆபீஸ்க்கு வாங்க. சார், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காரு. அந்த பொண்ணோட சரண்டர் ஆயிருக்காரு. நீங்க சீக்கிரம் போறப்ப கமிஷன் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார், உடனே வரேன் சார். தேங்க்யூ சார். ராஜா இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கானா? அவன் எங்க இருந்து தொலைச்சா அதை பத்தி நமக்கு என்ன? சும்மா இருங்கப்பா, அவ என்னன்னு சொல்லி முடிக்கட்டுமே. நம்மள உடனே அங்க வர சொல்றாங்க. இப்போ எதுக்கு? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க அவமானப்பட்டது பத்தாதுன்னு இப்ப கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் அவமானப்படணுங்கிறியா? அதெல்லாம் யாரும் எங்கேயும் போக வேண்டாம்.
என்னப்பா இது, நாமளே அவனை ஒதுக்கிட்டா வேற யாரு இருக்கா அவனுக்கு? என்ன நீ நம்ம எல்லாம் வேண்டாம்னு சொல்லித்தானே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். நீங்க இப்ப இவர்கிட்ட பேசி சமாளிச்சிட்டு இருக்க முடியாது. நீ வா, நான் போய் என்னன்னு சரி பாத்து. கிளம்பு. நில்லுங்க, நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அப்ப நீங்களும் வாங்க. அடாடா, அந்த ஓடுகாலி பயலுக்காக நீங்க எல்லாரும் ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னங்க 1000 இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க. இதா உங்க எல்லாரையும் அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் இப்படி வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிருக்கான். எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்தது, நான் போறேன். அவர் வராதது ஒரு வகையில நல்லதுதான். நீ வா, நம்ம போலாம். ஆமா, நாங்க போயிட்டு வந்துடலாம். மிஸ்டர் ராஜா, உங்க 2 பேரும் ஏன் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் இவங்க அப்பாவோட விசுவாசிங்க. நம்ம அங்கிருந்து என்ன பேசினாலும் இமீடியட்டா அவங்க அப்பா காதுக்கு போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க அப்பா கையில மாட்டினீங்க, உங்களை கொலையே பண்ணிடுவாரு. இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு சொல்லியிருக்கேன், அக்கா வந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு கூட வேணாம், கொஞ்ச நாள் எங்கன்னா வெளியூர் போய் தங்குங்க, புரியுதா? நான் எதுக்கு சார் வெளியூர் போகணும்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன மிஸ்டர்? சார், ஐ எம் ராம் சார். எந்த ஏரியா? கோகுல் நகர் சார். ஆமா, இந்த சின்ன பிரச்சனையை என் ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வரணுமா? சாரி சார், இதை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சா பிரச்சனை தீராது, அதான். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, மிஸ்டர் ராமராஜனோட பொண்ணு சார். என்னது, ராமராஜன் பொண்ணா? எஸ் சார், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, இவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், ஆன் த வே. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்கிற வயசுல காதல் கத்திரிக்கான அலைஞ்சு ஏன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களை கண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் வர மாட்டேங்குதே. ராஜா. அக்கா, நீ யாருமா? சார், என் பேர் சாந்தி, ராஜாவோட அக்கா. இவ என் சிஸ்டர். உங்க அப்பா அம்மா வரலையா? இல்ல சார், அது புரியுது, இவங்க காதலிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, அப்படிதானே? சரி, ஒரு மைனர் பொண்ண உன் தம்பி கடத்திட்டு போயிருக்கானே, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. நான் பத்மாவை உயிர் பீர காதலிக்கிறேன். அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இப்ப அழுது என்னடா பிரயோஜனம்? பாத்தியா, நீ செஞ்ச காரியம் நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு. சார், விவரம் தெரியாம என் தம்பி இப்படி நடந்துக்கிட்டா, அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். சரி, உன் தம்பியை விட்டுறேன், அந்த ராமராஜன் வந்து கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? சார், ராஜா இனிமே அவங்க பொண்ணோட பழக மாட்டான் சார். அதுக்கு நாங்க கேரண்டி. அவனை விட்டுருங்க சார். சரி, எப்படி கேரண்டி கொடுப்பீங்க? சார், இவங்க காதலிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நாங்க விட்டுருக்க மாட்டோம். இனிமே இப்படி நடக்காது, நீங்க நிச்சயமா நம்பலாம். என்னடா காதல் பண்ணா, உங்க அக்கா 2 பேரும் நம்பிக்கையா பேசுறாங்க, நீ என்ன பண்ண போற? காதலை மறந்துட போறியா? ஒரு பையன் ஒரு மைனர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணாம இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க ராமராஜ் சார், ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. என்ன சார், இந்த கேஸ் ராமராஜனோட சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லலையா? சார் வந்து சார், யாரும் என்ன கடத்தல. நானா தான் விரும்பி போனேன். இன்னும் 3 மாசத்துல நான் மேஜர் ஆயிடுவேன். எங்க அப்பா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார், இந்த கேஸ் எஃப்ஐஆர் போட்டு இந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா நான் மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். சார், விவரம் தெரியாம என் தம்பி இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பெரியவர், பெரிய மனசு பண்ணி நீங்க அவனை மன்னிச்சிடுங்க. இனிமே எந்த தொந்தரவும் எங்களால வராது. நீங்க உங்க பொண்ணை தாராளமா கூட்டிட்டு போலாம். நீங்க இந்த ராமராஜன் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன சார்,
எஃப்ஐஆர் போட சொல்றீங்களா இல்லையா? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு ராஜாவை ரிமாண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எல்லா ப்ரெஸ்லையும் இந்த விஷயத்தை நான் ஹெட்லைன்ஸ் ஆக்கி நல்ல டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார். எங்கள் குடும்ப மானத்தோட சேர்த்து அவரோட குடும்ப மானமும் போகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க ராமராஜ் சார், நீங்க உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க, அவங்க பையனை அழைச்சிட்டு போட்டோம். யார் பேர்லயும் எந்த எஃப்ஐஆரும் போட வேண்டாம், பேப்பர்லயும் எந்த நியூஸும் வராது சார். சார், உங்க முன்னாடியே இவர் இவ்ளோ தைரியமா பேசுறாருன்னா இவரால என் தம்பிக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதனால இவரால என் தம்பிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இவர் லெட்டர் மூலமா நீங்க எழுதி கொடுத்துட்டு அப்புறமா இவர் பொண்ணை கூட்டிட்டு போட்டோம். என்ன எல்லாரும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் எதுக்காக எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? ஓகே சார், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம், அங்கே பேசிக்கோங்க. கொடுங்க சார், நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்காடி. இனிமேல் நம்ம ஜாதியில எவன்டி என்ன மதிப்பா? எனக்கு உங்க ஜாதி தேவையில்லை, என்னோட ராஜாதான். வாய் மூட. இனிமேல் அவன் பேரு கூட இந்த வீட்டுல சொல்லக்கூடாது. மீறி பேசுன உன்னை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலைய பண்ணிடுவேன். கொலை பண்றது தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? எத்தனையோ பேரை எதுக்காக கொண்டிருப்பீங்க. இப்போ உங்க பொண்ண காதலிச்சாங்கிறதுக்காக கொல்ல போறீங்க. உங்க சாதிசனம் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும். என்னடி திமிரா பேசுற? எல்லாம் அந்த பையன் கொடுத்த தைரியமா? இல்லப்பா, அவன் மேல இருக்கிற காதல் கொடுத்த தைரியம். அடுத்தவங்க கொடுக்கிற பணத்துக்காக அவங்க கை கட்டுற ஆளுங்களை உயிரோட கொல்றீங்களே, அப்ப எப்படி உங்களுக்கு தைரியம் வருதோ அதை விட அதிகமான தைரியம் ஏன் ராஜாவை நினைக்கும் போது வருது. ராஜா 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 உன்ன அவனை ஒண்ணு செய்ய முடியாது. அவனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு நீங்க தான் காரணம் எழுதி கொடுத்திருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. அவனை தானடி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை நான் பட்னி போட்டே கொல்ல. அப்போ உன் காதல் உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். உண்மையான காதலை யாரும் காப்பாத்த வேண்டியதில்லப்பா, அதுவே அதை காப்பாத்திக்கும். அப்படியா? இந்த ரூமை விட்டு நீ வெளியே போனா தானே சாகர வரை நீ இங்கே கிட. அம்மா, ராஜா, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? சாந்தி, என்னம்மா ஆச்சு? யாருமா இவனை இப்படி அடிச்சது? அம்மா, எல்லாத்தையும் உள்ள போய் பேசிக்கலாமா? ஐயோ, ஊட்டி ஊட்டி வளர்த்த உன் புள்ள இப்ப எப்படி எந்த நிலைமையில வந்திருக்கான்னு பார்த்தல. பெத்தவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டா இப்படித்தான் நடக்கும். அவனே இந்த நிலைமையில வந்திருக்கான், இதுல நீங்க வேற. இவனை படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், எத்தனை பேர் காலில் போய் விழுந்திருப்பேன். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மனசாட்சியை கொன்னுட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இவன் போகல. உள்ள குத்துயிரும் கொலவுயிரமா திரும்பி வந்திருக்கான். இந்த நேரத்துல உங்க கோவத்தை காட்டுறது. ராஜா,
என்னப்பா ஆச்சு? அம்மா என்ன மணி? ஐயோ, என் புள்ளைய இந்த அடி அடிச்சிருக்காங்களே, உடம்பெல்லாம் காயம். ராஜா, உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? இந்த காதல் கத்திரிக்கால எதுக்குப்பா? வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க வீட்டுல இருக்கும்போது நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டியேப்பா. நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்க வேணாமா? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டோம்மா. கைய காலை ஒடிச்சு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணதே தப்புன்னு உன் பிள்ளைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ராஜா, நீ போனதுக்கு அப்புறம் சாந்தியையும் அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க தெரியுமா? நீ செஞ்ச காரியத்துக்கு ஊரே சிரிக்கும்படி ஆயிடுச்சுடா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலாமா? டேய் அழாதடா. அம்மா, உன்னாலதான் அவன் அழுதுட்டு இருக்கான். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. கூட்டிட்டு போவன வா. என்னடி, என்ன நடந்துச்சு? ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா, அந்த பொண்ணு இவனும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. அதை எப்படியோ கேள்விப்பட்ட ராமராஜனோட ஆட்கள் அங்க வந்து தகராறு பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல எஸ்ஐ ராம் வந்து காப்பாத்திருக்காரு. ஆனா ராஜாவையும் அந்த பொண்ணையும் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்த ஸ்டீஃபனுங்கிற ஒருத்தரை அதே இடத்துல வெட்டியிருக்காங்க. ஐயோ, இப்ப அந்த ஆள் சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. உன் பிள்ளைக்கும் இன்னைக்கு அதே நிலைமை தாண்டி ஏற்பட்டிருக்கும். யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, தப்பிச்சு வந்திருக்கான். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா? இனிமே அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இல்லம்மா, எல்லாத்தையும் சுமூகமா பேசி முடிச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசே முடியல. மைனர் பொண்ணு. இது தெரியாமத்தான் ராஜா அவ கூட போயிருக்கான். நல்ல வேலை, போலீஸ்ல நானத்தான் விரும்பி போனேன்னு அந்த பொண்ணு சொன்னதுனால தப்பிச்சிட்டோம். இவனையும் விட்டுட்டாங்க. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே இத பத்தி யாரும் அவன்கிட்ட பேசாதீங்க. ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. கதவு பக்கத்துல இருந்துகிட்டு அம்மான்னு சொன்னா ஏதோ கேட்க போறேன்னு தான் அர்த்தம். சொல்லி தொலை. என்ன இன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? நான் இப்ப சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடிமா, 25 புதன்கிழமை ஒரு 4 o'clock சொன்னீங்களே. ஆமா, கரெக்டா 4 கிழமை நேரம் இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. ஐயோ, அன்னைக்கு உன் தொந்தரவு தாங்காம அப்படி சொன்னேன். போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும். என்னால முடியாது. கல்யாணம். ஏய், என்னடி அடம் பிடிச்சிட்டு இங்கே நிக்கிற? உங்க அப்பாவை கூட்டிட்டு போ சொல்லு. போ. ஹலோ. என்ன போன் எடுக்க இவ்வளோ நேரம்? அது 1 செகண்ட். போன் சொல்றேன்ல, போடி. சொல்லுங்க கல்யாண். என்ன கொஞ்ச நாளாவே ஆளையே காணோம், போனையும் காணோம். பார்க்காம துடிச்சிட்டீங்களா? இல்ல. எது உண்மை, ஆமாவா இல்லையா? ரெண்டும் தான். சில நேரம் ஆமா, சில நேரம் இல்ல. ஓகே, சரி. இப்போ என்ன மூட்ல இருக்கீங்க? சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு ஆகணுமே. எதுக்கு? எல்லாம் உங்களை சந்திக்க தான். இப்பவா? நான் வீட்ல எல்லாம் இருக்கேன். சோ வாட்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ உங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கா? ஐயோ, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அதனால என்னங்க? வந்தா பிரச்சனையாயிடும் கல்யாண். வந்துட்டேன்ல. எங்க? உங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து பாருங்க. உங்க வீட்டு வெளியே தான் நிக்கிறேன். எங்க வீட்டுக்கு வெளியே வா? மை காட்.